இந்த இழிந்த தொப்பியைக் கண்டு ஏமாறாதீர்கள். இந்த தொப்பியின் அடியில் சிறந்த வியாபார புத்திசாலித்தனம் மறைந்துள்ளது. பெர்னார்ட் என்ற இந்த சிறு கருப்பின பையன் சுபளபளக்கும் பையன். ஆனால் கவனம் செலுத்துங்கள், அவர் வேண்டுமென்றே வங்கியின் முன் தனது கடையை அமைக்க தேர்வு செய்கிறார். அவரது வாடிக்கையாளர்கள் அனைவரும் பணக்கார வெள்ளையர்கள். அவர் பளபளக்கும் காலணிகளால் சம்பாதித்த சிறிய பணத்தைப் பற்றி கவலைப்படுவதில்லை. அவர் மெதுவாக வேலை செய்கிறார். அதனால் அவர் காத்திருக்கும் போது வெள்ளையர்கள் பேசும் நிதி ரகசியங்களை அவர் கேட்க முடியும். அவர்கள் வெளியேறியவுடன் சிறுவன் அதை ஒரு குறிப்பேட்டில் எழுதிக் கொள்வான். அவன் உண்மையில் விரும்புவது அவர்களிடமிருந்து கேட்ட மதிப்புமிக்க நிதி அறிவை மட்டுமே. சிறு வயதிலிருந்தே அவனது வாழ்நாள் கனவு வங்கியாளராக வேண்டும் என்பது அவனுக்குத் தெரியும். இது 1939இல் டெக்சாஸ் கருப்பின மக்கள் கடுமையான பாகுபாடுகளால் ஒடுக்கப்பட்ட இடம். அவரது கனவு சாத்தியமற்றது என்று அவரது தந்தை வருத்தத்துடன் கூறுகிறார். ஆனால் பெர்னார்ட்டின் கண்கள் எல்லா முரண்பாடுகளுக்கும் எதிராக உறுதியைக் காட்டுகின்றன. 15 ஆண்டுகளுக்குப் பிறகு வளர்ந்த சிறுவன் தனது மனைவி யூனிஸ் மற்றும் குழந்தைகளுடன் லாஸ் ஏஞ்சல்ஸுக்குச் செல்கிறான். இங்குள்ள இனப்பாகுபாடு தன் வீட்டில் உள்ளதைப் போல தீவிரமானதல்ல. எனவே அவர் தனது தொழிலைத் தொடங்க முடிவு செய்கிறார். 3 பேர் கொண்ட குடும்பம். அவரது உறவினர் ஒருவரின் பாழடைந்த பயன்பாட்டு அறையில் வசிக்க வேண்டும். இருப்பினும் பெர்னார்ட் தனது மனைவிக்கு விரைவில் வெளியே செல்வதாக உறுதியளிக்கிறார். ரியல் எஸ்டேட் ஏஜெண்டாக ஆரம்பித்து நகரின் எல்லா இடங்களிலும் வீடுகள் விற்பனைக்கு இருக்கிறதா என்று தேடுகிறார். தீவிர கண்காணிப்பின் மூலம் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள கருப்பின சமூகம் நிரம்பியிருப்பதை அவர் கண்டறிந்தார். அதே நேரத்தில் வெள்ளை சமூகம் இன்னும் பல காலி வீடுகளை கொண்டுள்ளது. கருப்பின மக்களுக்கு வாடகை தேவைகள் மற்றும் நிதி பலம் உள்ளது, ஆனால் சந்தை இல்லை. ரியல் எஸ்டேட் ஊகங்கள் மற்றும் வாடகைக்கு இது ஒரு சிறந்த வணிக வாய்ப்பு. அவர் முன் கதவில் களைகளுடன் கூடிய வெள்ளையர்களுக்கு சொந்தமான குடியிருப்பை பார்க்கிறார். வெளிப்படையாக நல்ல நிலையில் இல்லை. இன்னும் கருப்பு பகுதியை ஒட்டிய வீட்டின் இருப்பிடத்தின் நன்மையை அவர் மட்டுமே பார்க்கிறார். அவர் உரிமையாளரிடம் சென்று, அபார்ட்மெண்டில் பாதியை மட்டுமே வாடகைக்கு விட்டீர்கள், அதை ஏன் எனக்கு விற்கக்கூடாது? நான் இப்போது உனக்கு $30,000 தருகிறேன். எல்லா அறைகளையும் வாடகைக்கு விடும்போது இன்னும் $5,000 தருகிறேன். உரிமையாளர் அவரது யோசனையை பாராட்டினாலும் அவர் ஆபத்தான வணிகத்தை செய்ய விரும்பவில்லை. பெர்னார்ட் தனது புரிதலை வெளிப்படுத்துகிறார். புறப்படுவதற்கு முன் அவர் திடீரென்று உரிமையாளரின் காலண்டரை பார்க்கிறார். அது உள்ளூர் வங்கி மேலாளர் கொடுத்தது என்பதைக் காட்டுகிறது. அதனால் அவன் மனதில் ஒரு யோசனை வருகிறது. அவர் உரிமையாளரிடம் விடைபெற்று நேரடியாக வங்கிக்குச் செல்கிறார். அங்கு அவர் காலண்டரை அனுப்பிய மேலாளரை காண்கிறார். கருப்பினத்தவர்களிடம் பாகுபாடு காட்டும் மேலாளரின் செயலாளர் அவரை மேலாளரிடம் அறிமுகப்படுத்த மறுக்கிறார். அவர் வங்கி வாசலில் சில மணி நேரம் காத்திருந்தார். மேலாளர் வெளியே வந்ததும் அவரை உடனடியாக நிறுத்துகிறார். அவர் கூறுகிறார், உங்கள் வேபி வாடிக்கையாளர்களில் ஒருவரை எனக்குத் தெரியும். நான் செய்யும் தொழில் அவருக்கு பலன் தரும். நீங்கள் எனக்கு கடனை அனுமதிப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆனால் வங்கி மேலாளர் சற்றும் யோசிக்காமல் நிராகரிக்கிறார். அன்று இரவு அவருக்கு உரிமையாளரிடமிருந்து அழைப்பு வருகிறது. உரிமையாளர் அவரிடம், கடனைப் பெற என் பெயரைப் பயன்படுத்தினீர்களா? அவர் மன்னிப்பு கேட்பதை தவிர வேறு வழியில்லை. எதிர்பாராத விதமாக உரிமையாளர் அவரை குறை கூறவில்லை. ஆனால் தனது இலக்கை அடையும் வரை அவர் கைவிட மாட்டார் என்ற அவரது நம்பிக்கையை பாராட்டுகிறார். அவருக்கான கடனுக்கு உத்தரவாதம் அளிக்க உரிமையாளர் முடிவு செய்கிறார். அதனால் தன் வாழ்நாளில் வங்கியில் முதல் கடனை பெற்று சொத்தை வாங்குகிறான். ஒரு வயதான வெள்ளைப் பெண் ஷாப்பிங் முடிந்து வீட்டிற்கு வந்தாள். அவள் வாசலில் ஒரு கருப்பின மனிதனை பார்த்தாள். நீ என்ன செய்து கொதண்டிருக்கிறாய் என்று கூர்மையான குரலில் கேட்கிறாள். அடுக்குமாடி கட்டிடத்தை புதுப்பித்து வருகிறேன் என்று நிதானமாக பதில் சொல்கிறார் கருப்பன். உங்களைப் போன்ற வேலையாட்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று முகத்தை வைத்துக் கொண்டு பேசுகிறாள் கிழவி. பெர்னார்ட் பதிலளித்தார், கவலைப்படாதே, இது என்னுடைய கட்டிடம். கண்டிப்பாக இதை நான் நன்றாக கவனித்துக் கொள்வேன். பேச்சில்லாமல் மூதாட்டி கோபத்துடன் வீட்டிற்குச் செல்கிறார். விரைவில் போலீஸ் வருகிறார்கள். அவர்கள் பெர்னார்டிடம் ஒரு வயதான பெண்மணி போலீஸை அழைத்ததாகவும் பின்னர் அவர் உரிமையாளராக நடித்து அவளுடன் முரண்படுகிறாரா என்று அவரிடம் கேட்டார். எதிர்பாராத விதமாக பெர்னார்ட் ரியல் எஸ்டேட் சான்றிதழின் நகலை எடுக்கிறார். அவர் சிக்கலைக் கண்டார் என்று மாறிவிடும், எனவே அவர் முன்கூட்டியே தயாராக இருக்கிறார். அந்த வீடு உண்மையில் அவருடையதுதான் என்பதை உணர்ந்த போலீசார் சத்தத்துடன் வெளியேறுகிறார்கள். அன்று இரவு பெர்னார்ட் அடுக்குமாடி கட்டிடத்திற்கு திரும்புகிறார். வாசலில் இருந்த மூதாட்டி அவனை பார்த்து, புதுப்பிப்பதற்கான நேரம் இதுவல்ல என்பதால் உடனே வெளியே போகச் சொன்னாள். பெர்னார்ட் இன்னும் நிதானமாக பதிலளித்தார், நான் ஒரு புதுப்பித்தல் தொழிலாளி அல்ல, இப்போது நான் உரிமையாளர். மூதாட்டி திகைத்துப் போனாள். சில நாட்களுக்குப் பிறகு கருப்பின மக்களுடன் ஒரே கட்டிடத்தில் வசிக்க விரும்பாததால் கோபத்துடன் வெளியேறுகிறாள். வயதான பெண்மணி வெளியேறியவுடன் பெர்னார்ட் தனது வீட்டை ஒரு கருப்பின பெண்ணுக்கு வாடகைக்கு விடுகிறார். அவர் முன்னறிவித்தபடி
கருப்பு குத்தகைதாரர் சந்தை மிகப்பெரியது. கட்டிடம் விரைவாக நிரம்பியது. மேலும் பெர்னார்ட் முன்னாள் உரிமையாளருக்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட பின்தொடர்தல் கட்டணத்தை வழங்குகிறார். முன்னாள் உரிமையாளர் பெர்னார்ட்டை மிகவும் பாராட்டுகிறார் மற்றும் அவருடன் ஒரு தொழிலை தொடங்க முன்வருகிறார். பெர்னார்ட் வீட்டை தேர்ந்தெடுத்து வருமானத்தை கணக்கிடுகிறார். மேலும் பழைய உரிமையாளர் பரிவர்த்தனையை பேச்சுவார்த்தை நடத்தி அவருடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறார். எதிரில் வெள்ளையர்கள் கருப்பினத்தவர்களிடம் வியாபாரம் செய்வதை அறிய மாட்டார்கள், வருவாயை பிரிப்பார்கள். பெர்னார்ட் உடனடியாக ஒப்புக்கொள்கிறார். இருவருக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மிகவும் சீராக செல்கிறது. அவர்கள் உடனடியாக நிறைய பணம் சம்பாதிக்கிறார்கள். பெர்னார்ட் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து சிறிது காலத்திற்குப் பிறகு ஒரு மாளிகைக்கு மாறுகிறார். அவருடைய அன்பான குடும்பத்திற்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வழங்குகிறார். இது அவருடைய ஞானம். யாராவது அவருக்கு எதிராக பாகுபாடு காட்டினால் அவர் பின்வாங்க மாட்டார், ஏனென்றால் அவர் மற்றவர்களின் விளையாட்டு விதிகளில் விழுவார். அவர் தனது சொந்த விதிகளை விளையாட விரும்புகிறார். பகுத்தறிவு, பொருளாதாரம் மற்றும் அதிகபட்ச லாபம் அவரது இறுதி இலக்குகள். இருப்பினும் வாழ்க்கை எப்போதும் சீராகச் செல்வதில்லை. எந்த நேரத்திலும் சவால்கள் எழலாம். பெர்னார்ட்டுடன் பணிபுரியும் முன்னாள் உரிமையாளர் வயதானவர் மற்றும் பலவீனமானவர் மற்றும் சில ஆண்டுகளுக்குப் பிறகு திடீரென இறந்துவிடுகிறார். நிறுவனத்தில் அவரது பங்கு அவரது மனைவியால் பெறப்படுகிறது. இந்த பெண் கருப்பின மக்களுக்கு எதிராக கடுமையாக பாகுபாடு காட்டுகிறார் மற்றும் பெர்னார்ட்டுடன் ஒத்துழைக்க விரும்பவில்லை. பெர்னார்ட்டின் பங்குகளை மிக குறைந்த விலையில் வாங்க அவள் அவமதிக்கிறாள். அவன் உடன்படவில்லை என்றால் அவள் அவன் மீது வழக்கு தொடுப்பாள். வெள்ளையர்களும் கருப்பர்களும் வழக்காடும் அந்த காலத்தில் நீதிபதி யாருக்கு ஆதரவாக இருப்பார் என்று நினைக்கிறீர்கள்? பெர்னார்ட் மிகவும் அநியாயமாக நடத்தப்பட விரும்பவில்லை, எனவே அவர் நீதிமன்றத்திற்கு செல்ல முடிவு செய்தார். ஆனால் பழைய உரிமையாளருடனான தனது கூட்டுறவு உறவை நிரூபிக்க அவர் சாட்சியமளிக்க ஒருவரை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. அவர் வங்கி மேலாளரை பற்றி நினைக்கிறார், ஆனால் மேலாளர் ஏற்கனவே விதவையுடன் ஒத்துழைத்து பெர்னார்ட்டை மீண்டும் தவிர்க்கிறார். மிகுந்த ஏமாற்றத்துடன் பெர்னார்ட் வங்கியில் நின்று சுற்றிப் பார்க்கிறார். நேர்த்தியான மற்றும் நேர்த்தியான வங்கி கட்டிடம் எல்லா இடங்களிலும் முறையாக பாரபட்சமான கோரை பற்களை காட்டுகிறது. அவரது தோலின் நிறத்தால் அவர் வங்கிக்குள் செல்லும்போது அடிக்கடி தூற்றப்படுவார். இதை நினைக்கும்போது பெர்னார்ட்டின் மனதில் ஒரு துணிச்சலான திட்டம் மெல்ல மெல்ல எழுகிறது. ஒரு கட்டிடத்தில் 4 வங்கிகள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் இந்த கருப்பு மனிதனுக்கு மூடிய கதவுகள். இந்த நேரத்தில் பெர்னார்ட்டின் மனம் ஒரு மேதை யோசனையை உருவாக்குகிறது. நான் இந்த கட்டிடத்தை வாங்குவேன். உங்களில் யார் என்னை மீண்டும் பாகுபாடு காட்டத் துணிகிறார்கள் என்பதை பார்ப்பேன். எனவே பெர்னார்ட் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள மற்றொரு கருப்பின ரியல் எஸ்டேட் மேம்பாட்டாளரான ஜோவை கண்டுபிடித்து அவருடைய திட்டங்களை கூறுகிறான். முதலில் கட்டிடத்தின் நிலத்தின் விலை மிக அதிகமாக இருப்பதாலும் லா டவுன்டவுனில் ஒரு கருப்பினத்தவர் இதுவரை நிலம் வாங்கியதில்லை என்பதாலும் ஜோ தனது மனதை விட்டு விலகி இருப்பதாக நினைக்கிறார். ஆனால் சிறிது நேரம் அதை பற்றி விவாதித்த பிறகு பெர்னார்ட் ஒரு மாயையான மனிதர் அல்ல, ஆனால் ஒரு சிந்தனைமிக்க பகுத்தறிவாளர் என்பதை ஜோ கண்டுபிடித்தார். அவர் ஏன் இந்த கட்டிடத்தை வாங்க விரும்புகிறார்? ஏனென்றால் அவர் கட்டிடம் வைத்திருக்கும் வரை உள்ளே இருக்கும் வங்கி அவருக்கு சேவை செய்யும். அவருக்கு கடன் கொடுக்க அவர்கள் தைரியம் இல்லை. அவனுடைய ரியல் எஸ்டேட் வியாபாரம் சீராக இருக்கும் என்பதற்காக ரியல் எஸ்டேட் போக்கையும் அவனிடம் வெளிப்படுத்துவார்கள். ஜோ தனது யோசனையால் அதிர்ச்சியடைந்தார், ஆனால் அதை பற்றி யோசித்த பிறகு அது செயல்படும் என்று அவர் நம்புகிறார். அவர் மிகவும் பணக்காரர் என்றாலும் அவர் எல்லா இடங்களிலும் வெள்ளையர்களுக்கு உட்பட்டவர். அவர் வெள்ளை நிலத்தில் வெள்ளை வங்கியாளர்களை அடியெடுத்து வைத்தால் அவர் அதிக பணம் சம்பாதிப்பார். இருப்பினும் அவர்களால் இன்னும் நேரடியாக வெள்ளையர்களுடன் பரிவர்த்தனைகளை பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. எனவே அவர்களுக்கு ஒரு முகவராக வெள்ளையர் தேவை. இது சம்பந்தமாக பெர்னார்ட் மனதில் ஏற்கனவே ஒரு யோசனை உள்ளது. மாட் அவருக்கு புதுப்பித்தல் உதவி செய்து வருகிறார். இந்த பையன் ஒரு நேர்மையான மனிதன், அவரும் மிகவும் லட்சியமானவர், கொஞ்சம் அனுபவமற்றவர். எனவே பெர்னார்டும் ஜோவும் மாட்டை முழுமையாக பயிற்றுவித்தனர். அவருக்கு கோல்ஃப், உயர்தர பழக்க வழக்கங்கள், கணித சிந்தனை மற்றும் ரியல் எஸ்டேட் ஆகியவற்றை கற்றுக் கொடுத்தனர். மாட் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்கிறார் மற்றும் கோல்ஃப் விளையாட்டில் விரைவாக தேர்ச்சி பெறுகிறார். கோல்ஃப் விளையாடும் போது அவர் ஒரு இளம் மற்றும் நம்பிக்கைக்குரிய தொழில் முனைவோரைப் போலவே ரியல் எஸ்டேட் மதிப்பீட்டை கணக்கிட முடியும். ஒரு கோலுக்கிழப்பில் வங்கிக் கட்டிடத்தின் உரிமையாளரை மாட் சந்திக்கிறார்.
நிச்சயமாக இந்த சந்திப்பையும் ஜோ ஏற்பாடு செய்தார். உரையாடல் நன்றாக செல்கிறது. மாட் கட்டடத்தை வாங்குவதற்கான வாய்ப்பைப் பெறுகிறார். மீதமுள்ளவை பேச்சுவார்த்தை நடத்தப்படும். ஆனால் மேட்டிற்கு அதை எப்படி செய்வது என்று தெரியவில்லை. கவலைப்படாதே. பேச்சுவார்த்தைக்கு முன் பெர்னார்ட் மாட் அனைத்து தயாரிப்புகளையும் செய்ய உதவுகிறார். இருட்டிற்குப் பிறகு கட்டிடத்தில் எரியும் விளக்குகளின் எண்ணிக்கையை அவர் முதலில் கணக்கிட்டு, கட்டிடத்தின் காலியிட விகிதத்தை கணக்கிட்டு, கட்டிடத்தின் வருடாந்திர வருவாய் மற்றும் செயல்பாட்டு செலவுகள் மூலம் கட்டிட மதிப்பீட்டைப் பெறுகிறார். பெர்னார்ட் சம்பந்தப்பட்ட எந்த எண்களையும் தயார் செய்து, உரிமையாளரை சந்திப்பதற்கு முன் இந்த எண்களை மனப்பாடம் செய்யுமாறு மேட்டிடம் கேட்கிறார். இதன் விளைவாக பிக் பாஸ் தனது சொத்துக்களைப் பற்றி எப்படி பேசினாலும் மேட் எப்போதும் ஒரு படி மேலே சென்று சரியான எண்ணை கொடுக்கிறார். இது பிக் பாஸை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. அவருக்கு பக்கத்தில் இருந்த கணக்காளரும் திகைத்து நிற்கிறார். அவர்கள் அனைவரும் தாங்கள் ஒரு கணித மேதையை சந்தித்ததாக நினைக்கிறார்கள். அவரை ஏமாற்றவே முடியாது. இறுதியில் பெர்னார்ட் ஆரம்பத்தில் 2.4 மில்லியன் டாலர்களுக்கு மேல் விலை நிர்ணயம் செய்யப்பட்ட கட்டிடத்தை வெறும் 1.56 மில்லியன் டாலர்களுக்கு பெறுகிறார். அன்றிலிருந்து பெர்னார்ட் கட்டிடத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் செல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு வங்கியின் தலைவரும் கைகுலுக்க வருவார். கடந்த காலத்தில் தனக்கு சிரமம் கொடுத்த சிறிய மேலாளர் அதிர்ச்சியடைந்தார். வங்கித்துறையின் ஆதரவுடன் பெர்னார்ட் மற்றும் ஜோவின் ரியல் எஸ்டேட் தொழில் வேகமாக விரிவடைகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸின் கருப்பு மற்றும் வெள்ளைப் பிரிவினையின் கடுமையான மண்டலத்தை அவர்கள் ஒற்றைக் கையால் உடைத்தனர். பல இளம் மற்றும் நம்பிக்கைக்குரிய கருப்பர்கள் வெள்ளையர்களின் சுற்றுப்புறங்களுக்குச் செல்கின்றனர். விரைவில் அவர்கள் துணை ஜனாதிபதியால் வரவேற்கப்பட்டனர். பல ஆண்டுகளுக்குப் பிறகு 1963இல் பெர்னார்ட் தனது தந்தையான பிரிட்டனை சந்திக்க டெக்சாஸுக்கு தனது குடும்பத்தை அழைத்துச் சென்றார். அவர்களின் இரவு உணவிற்குப் பிறகு பிரிட்டன் பெர்னார்ட் தனது சாதனைகளைப் பற்றி பெருமிதம் கொள்வதாக கூறுகிறார். அடுத்த நாள் பெர்னார்ட் தனது மகனுடன் நகரத்தை சுற்றி வருகிறார். அவர்கள் அதை அறியும் முன் அவர்கள் பெர்னார்ட் ஷூரின் பையனாக வேலை செய்த வங்கியின் முன் நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் டெக்சாஸ் அமெரிக்காவில் மிகவும் இனவெறி நிறைந்த இடமாக இருந்தது. பெர்னார்ட் சிறுவனாக இருந்ததைப் போலவே ஷூக்களை பிரகாசிக்கும் ஒரு சிறுவனை அவர்கள் சந்திக்கிறார்கள். பெர்னார்ட் ஆச்சரியப்படும் விதமாக சிறுவன் வெள்ளையர்களின் காலனியில் மட்டுமே வேலை செய்வான். இந்தச் சிறிய சம்பவம் பெர்னார்ட்டை தொட்டு சக மனிதனுக்கான பொறுப்புணர்வு உணர்வை எழுப்புகிறது. தற்போது உள்ள நிலையை மாற்றி தனது சொந்த ஊரில் உள்ள கருப்பின சமூகத்தினருக்கு நல்ல வீடுகள் கிடைக்க உதவ வேண்டுமென்று அவர் ரகசியமாக மனதில் உறுதி பூண்டுள்ளார். அடுத்த நாள் பெர்னார்ட் ஜோவை சந்தித்து டெக்சாஸில் உள்ள மெயின்லைன் வங்கியை வாங்க வேண்டும் என்று கூறுகிறார். டெக்சாஸில் இனவெறி மிகக் கடுமையாக இருப்பதால் பெர்னார்ட் இதைப் பற்றி யோசிக்கக்கூட மனம் வரவில்லை என்று ஜோ நினைக்கிறார். ஆனால் பெர்னார்ட் வாங்குவதற்கு வலுவான காரணங்களைக் காட்டுகிறார். இறுதியில் பெர்னார்டுக்கு உதவ ஜோ ஒப்புக்கொள்கிறார். அவர்கள் மீண்டும் மாட்டை ஆட்சேர்ப்பு செய்து அவரை மீண்டும் தங்கள் முன்னணி வீரராக பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் வங்கியின் உரிமையாளர் ராபர்ட் புலோரன்ஸ் சீனியர் மற்றும் ஜூனியரை சந்தித்து ஒப்பந்தத்தின் எண்களைப் பற்றி விவாதிக்கின்றனர். புலோரன்ஸ் ஜூனியரின் சந்தேகங்கள் இருந்தபோதிலும் மூத்தவர் வங்கியை மாட் மற்றும் அவரது கூட்டாளிகளுக்கு விற்கிறார். பிரதான நிலப்பரப்பு வங்கியை கையகப்படுத்தியவுடன் பெர்னார்ட் வேலைக்குச் செல்கிறார் மற்றும் நகரத்தில் உள்ள ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்கு கடன்களுக்கு ஒப்புதல் பெற உதவத் தொடங்குகிறார். பெர்னார்ட்டின் குறிக்கோள் தனது சக ஆண்களுக்கு வீட்டு வசதி மற்றும் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகளில் நியாயமான வாய்ப்பை பெற உதவுவதாகத் தெரிகிறது. புலோரன்ஸ் ஜூனியர் அவர்களின் வங்கி அங்கீகரிக்கும் கடன்களை விசாரிக்கத் தொடங்கும் வரை சில காலத்திற்கு விஷயங்கள் நன்றாக நடக்கும். ஒருநாள் புலோரன்ஸ் மீட்டை பின்தொடர்ந்து பெர்னார்ட் மற்றும் ஜோவை சந்திக்கிறார். அவர்கள் ஒப்புதல் அளித்த கடன்களைப் பற்றி அவர் அவர்களை எதிர்கொண்டு அமெரிக்க கருவூலத்துறையின் கடிதம் மூலம் அவர்களை அச்சுறுத்துகிறார். ஒரு மாதத்தில் வங்கியின் செயல்பாடுகளை துறை ஆய்வு செய்யும் என்று அவர் கூறுகிறார். புலோரன்ஸ் ஜூனியர் வெளியேறியதும் தோழர்கள் தங்கள் அடுத்த நகர்வுகளைப் பற்றி விவாதித்தனர். அந்த நேரத்தில் மாட் ஒரு ஆலோசனையுடன் வருகிறார். அவர்கள் வேறொரு வங்கியை வாங்கி பிரச்சினை கடன்களை நிலப்பரப்பில் இருந்து அந்த வங்கிக்கு மாற்றுமாறு அவர் பரிந்துரைக்கிறார். பேங்க் ஆப் மார்லன் மோரை வாங்குவது பற்றி அவர்கள் விவாதித்தனர். மேலும் பெர்னார்ட் வங்கியின் செயல்பாடுகளை மேற்பார்வை செய்வதே முக்கிய பிரச்சினை என்கிறார். பதிலுக்கு புதிய வங்கியை இயக்க அனுமதிக்குமாறு மாட் பரிந்துரைக்கிறார். பெர்னார்ட் இந்த யோசனையில் தனது அசௌகரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இறுதியில் யோனிஸ் மாட்டின் மீது ஒரு கண் வைத்திருக்க அனுமதிப்பதன் மூலம் அவர் தீர்த்துக் கொள்கிறார். இறுதியில் மாட் விரும்பியபடியே தனது வங்கியை இயக்குகிறார். அடுத்த நாள் மாட் ஒரு வழக்கறிஞரை சந்தித்து அவருடைய சிக்கலில் கடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடத் தொடங்குகிறார். சிறிது நேரம் கழித்து மாட் புலோரன்ஸ் ஜூனியரிடமிருந்து தங்கள் பணத்தை நிலப்பகுதியிலிருந்து திரும்பப் பெற விரும்பும் வாடிக்கையாளர்களைப் பற்றி ஒரு அழைப்பை பெறுகிறார். விஷயங்களை மோசமாக்க ஒரு பெடரல் வங்கி ஆய்வாளர் மாட்டின் உதவிக்கு மார்லினுக்கு வருகிறார். பெர்னார்ட் தன்னை ஒரு காவலாளியாக உடை அணிந்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்துகிறார். அதனால் சந்திப்பின் போது அவர் நெருங்கி பழகுவார். துரதிருஷ்டவசமாக பல கடன்களில் ஒரு முக்கியமான சிக்கலை பரிசோதகர் கண்டறிந்ததால் இது ஒரு வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது.
அபத்தமான கடன்கள் அங்கீகரிக்கப்பட்டதில் பெர்னார்ட் அவநம்பிக்கையில் இருக்கிறார். இறுதியில் புளோரன்ஸ் ஜூனியர் தான் அதைச் செய்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டனர். மார்ட் தனது வங்கியை இயக்க விரைந்தபோது நெறிமுறைகளை தவிர்த்துவிட்டு புளோரன்ஸ் பரிந்துரைத்த வழக்கறிஞரை பயன்படுத்தினார். அதன் மூலம் புளோரன்ஸ் பிரச்சினைக்குரிய கடன்களில் பதுங்கிக் கொள்ள முடிந்தது. சிறிது நேரம் கழித்து பெர்னார்ட் மற்றும் ஜோமேட்டிடம் தாங்கள் செய்யக்கூடிய மிகவும் பகுத்தறிவு நடவடிக்கை மார்லின் வங்கியிலிருந்து விலகிச் செல்வது என்று கூறுகிறார்கள். தனது வங்கியை அனுமதிக்க விரும்பாத மார்ட் தனது கூட்டாளர்களுக்கு தெரியப்படுத்தாமல் ஒரு நகர்வைச் செய்கிறார். ஜோ அடுத்த நாள் தனது நகர்வை பற்றி அறிந்து கொண்டு பெர்னார்டுடன் மெயின்லேண்ட் பெங்கிற்கு வருகிறார். அவர்கள் கடன்களைப் பற்றி மாட்டை எதிர்கொள்கிறார்கள். அதே நேரத்தில் புளோரன்ஸ் தனது முகத்தில் ஒரு பெருமிதத்துடன் காட்சியை பார்க்கிறார். பெர்னார்ட் மார்ட் அவர்களின் புத்தகங்களைப் பெறச் சொல்கிறார், ஆனால் அது மிகவும் தாமதமானது. பெடரல் வங்கி பரிசோதகர்கள் மெயின்லேண்ட் வங்கி செயல்படுவதற்கான உரிமத்தை ரத்து செய்ய வருகிறார்கள். கட்டிடத்தை விட்டு வெளியேறும் போது பெர்னார்ட் மற்றும் ஜோவை FBI கைது செய்கிறது. பெர்னார்ட் தனது நிலைப்பாட்டில் நிற்க முயற்சிக்கிறார், ஆனால் அது ஒரு வீண் போராட்டம். சிறிது நேரம் கழித்து பெர்னார்டும் ஜோவும் தங்கள் வழக்கறிஞரை சந்திக்கின்றனர். நாட்டில் சில இனவாத அரசியலுடன் தங்கள் வழக்கு இழுத்தடிக்கப்பட்டது என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். இதற்கிடையில் மார்ட் தனது சுதந்திரத்திற்கு ஈடாக தனது கூட்டாளர்களுக்கு எதிராக சாட்சியம் அளிப்பது பற்றி செனட்டர் மெக்லேலனுடன் பேசுகிறார். மார்ட் அன்றிரவு தனது அடுத்த நகர்வைச் சிந்தித்து ஒரு போன் செய்கிறார். மெக்கெல்லனின் பரிந்துரைகளை பின்பற்றுகிறார் மற்றும் அடுத்த நாள் செனட் விசாரணையில் தனது பங்காளிகளுக்கு எதிராக சாட்சியமளிக்கிறார். அன்றைய நாளின் பிற்பகுதியில் பெர்னார்டும் மெக்லேலனை சந்தித்து அவரது முன்மொழிவை கேட்கிறார். அவர் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி ஒப்பந்தத்தை எடுக்கவும் மார்ட்டின் சாட்சியங்களை உறுதிப்படுத்தவும் ஒரு தேர்வை வழங்குகிறார், அல்லது பெர்னார்ட் அவர் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு சிறைக்குச் செல்லலாம். இறுதியில் பெர்னார்ட் பல ஆண்டுகளாக தனது இதயத்தில் வைத்திருந்த வார்த்தைகளைச் சொல்ல முடிவு செய்கிறார். நாட்டில் நிலவும் இனப் பாகுபாடு குறித்து அவர் பேசுகிறார். சிறிது நேரத்திற்குப் பிறகு விசாரணைக்குப் பிறகு பெர்னார்ட் மற்றும் ஜோவின் அதிர்ஷ்டம் அழிந்தது. மேலும் இருவருக்கும் கூட்டாட்சி சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. புளோரன்ஸ் ஜூனியர் பெர்னார்ட் மற்றும் ஜோ செலுத்திய விலையில் ஒரு சிறிய பகுதிக்கு மெயின்லேண்ட் வங்கியை வாங்குகிறார். இதற்கிடையில் மார்ட் சேனர் எந்த குற்றத்திலும் குற்றம் சாட்டப்படவில்லை. பல ஆண்டுகளுக்குப் பிறகு பெர்னார்டும் ஜோவும் சிறையிலிருந்து வெளியே வருகிறார்கள். இரண்டு பேரும் தங்கள் செல்வம் அனைத்தையும் இழந்த பிறகும் மகிழ்ச்சியாக இருப்பதை யோனிஸ் வினோதமாக காண்கிறார். அது அப்படி இல்லை என்று மாறிவிடும். ஜோ அவர்கள் பஹாமாஸில் ஒருவருக்கொருவர் சொத்துக்கள் இருப்பதை வெளிப்படுத்துகிறார். யோனிஸ் அவநம்பிக்கையில் இருக்கிறார். அது எப்படி நடந்தது என்று பெர்னார்டிடம் கேட்கிறார். மார்ட் தனது சாட்சியத்திற்கு முந்தைய நாள் இரவு அழைத்தவர் பெர்னார்ட் என்று மாறிவிடும். அவர் செனட்டரின் ஒப்பந்தத்தைப் பற்றி பெர்னார்ட்டிடம் கூறி அவரிடம் மன்னிப்பு கேட்டார். பதிலுக்கு பெர்னார்ட் மார்ட் அவர்களின் சொத்துக்களை அரசாங்கம் கைப்பற்றும் முன் ஒரு உதவி கேட்டார். லா இல் வீட்டுப் பிரிவினைக்கு எதிரான போராட்டத்தில் பெர்னார்ட் மற்றும் ஜோவின் குடியிருப்புச் சொத்துக்கள் முக்கிய பங்கு வகித்தன என்பதையும் பஹாமாஸில் இன்னும் 2 மாளிகைகள் அவர்களுக்கு அடுத்ததாக இருப்பதை அறிந்த பிறகு திரைப்படம் முடிகிறது.